ஹலோ வணக்கம் அனைவருக்கும் மக்களே. உங்கள் அனைவருக்கும் ஒரு ஃபயர் கொடுக்கறதுக்கு, ஒரு உற்சாகம் கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் தான். சரியா? நிறைய பேரில் ஒரு 3 பேர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் அனுப்பியிருக்காங்க. ஏற்கனவே நான் 2 பேர் சொல்லியிருப்பேன், தனியாக அதுக்கு வீடியோ போட்டிருப்போம். இப்போ இன்னொருத்தவங்களுமே ஆக்சுவலாக அமௌண்ட் அனுப்பி ஒரு 5000 அனுப்பி இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்புனாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்துட்டு நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது. பட்டு அவங்க ஒரு 5000 அனுப்பியிருந்தாங்க. ஏற்கனவே செந்தில் சார் அண்டு சூரிய பெருமாள் இவங்க 2 பேர் கொடுத்துருந்தாங்க. அதனால் அதை மொத்தத்தை சேர்த்து வச்சு நம்ம அதை டபுள் பண்ணி ப்ராக்டிஸ் மார்க்னே வருது, ஆலிவ் போர்டு ஐடிஸ் கொடுக்க போகிறோம். சரியா? ப்ராக்டிஸ் மார்க் ஐடிஸ் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். இந்த தடவை ஆலிவ் போர்டு ஐடிஸ் கொடுக்க போகிறோம். ஆலிவ் போர்டு பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்க போகிறோம்னா, இந்த பேங்கிங் எலீட்னு ஒரு பேக்கேஜ் இருக்கும். பேங்கிங் எலீட் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு, மெயின்ஸ் டெஸ்ட்டு, அப்புறம் செக்ஷனல் டெஸ்ட்டு எல்லாமே வரும். அதாவது பேங்கிங் லைட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு பேக்கேஜ், அதுக்கு மேலே பேங்கிங் எலீட் இருக்கும். அது அந்த ஆலிவ் போர்டு அவங்கள்ட்ட நம்ம பேசியாச்சு. ஐடிஸ் இன்னும் வரல, பட் வந்துடும், சீக்கிரமே வந்துடும். எல்லா ப்ரைஸிங் எல்லாமே பேசியாச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு இதை பை பண்ண முடியாது அப்படின்னா, சரி நல்லா நான் சொல்கிறது கேட்டுக்கிடுங்க. இது யாருக்காக அப்படின்னா, சரி என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது, எங்கள் வீட்டில் ஏற்கனவே ஃபினான்ஷியலி ரொம்ப பேக்வேர்டு, நான் நிறைய மெயின்ஸுக்கு ஏற்கனவே காசு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு நாங்கள் இந்த ஐடி அவைல் பண்ணி கொடுப்போம். சரியா? ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு 30 பீப்புளை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க வந்துட்டு இந்த போன வருஷம் மெயின்ஸ் பக்கத்தில் வந்து போனவங்க, இன்டர்வியூ வரைக்கும் போயிட்டு கிடைக்காதவங்க, அவங்கள நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், அந்த கூகுள் ஃபார்மில் இருக்கிற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ரிமார்க்ஸில் உங்களுடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்குது, இல்லை உங்களுடைய என்ன டிஃபிகல்ட்டி அப்படிங்கிறத ஃபில் பண்ணுங்கள். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுக்கிடுங்க. சரியா? சரி, இது வந்துட்டு உண்மையிலே டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு விஷயம். உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும், என்னால் வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. இல்லை சார் நான் வேறு பேக்கேஜ் தான் வாங்கியிருக்க போதுங்க. சில பேர்லாம் என்னதுன்னா, நான் இதுவாகவே சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஒரு 4000 ரூபாய்க்கு, இல்லை ஒரு 3000 ரூபாய்க்கு, இல்லை ஒரு 3000 ரூபா, 3500 ரூபா, 5000 ரூபாய்க்குலாம் பேக்கேஜ் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இது கிடையாது. சரியா? என்னால் பேக்கேஜே வாங்க முடியலை, எனக்கு வந்து சுத்தமாக என் கையில் காசு இல்லை, நான் நிறையா மெயின்ஸ் எழுதியிருக்கேன், அதுலேயும் பாருங்க இந்த ஒரு மெயின்ஸ் 2 மெயின்ஸ் எழுதணும்னு இருப்பானுங்க. தம்பி நீங்கள் வந்துட்டு ஓகே, உங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அப்ளைலாம் பண்ண வேண்டாம்னு சொல்லலை. பட் ப்ரையாரிட்டி யாருக்கு அப்படின்னா 5 மெயின்ஸு 10 மெயின்ஸ் மேலே எழுதி அங்கே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான். ஆலிவ் போர்டு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டெஸ்ட் போடுற ஒரு பிளாட்ஃபார்ம். என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டெஸ்ட் போடுறதுக்கு எதுக்கு, அது இங்கிலீஷுக்கு பார்த்தீங்கன்னா ஆலிவ் போர்டு தான் சொல்லுவேன், இங்கிலீஷுக்கு. சரியா? உடனே கீழே சண்டைக்கு வந்துடுறாங்க, இவன் தான் பெஸ்ட், அவன் தான் பெஸ்ட்டுன்னு. இங்கிலீஷுக்கு அவன் ரொம்ப சூப்பராக இருப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்படுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம். சரியா? இது வந்துட்டு என்ன சொல்கிறது, இது வந்துட்டு உங்கள் மேலே வைக்கிற நம்பிக்கை. இது வந்துட்டு ஒரு ஐடி நாங்கள் கொடுக்கணும்னு கிடையாது, இது உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கான ஒரு சைன், ஒரு எவிடன்ஸ் இது. ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு உண்மையிலே டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, கஷ்டம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே வாங்கி கொடுக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஆல்ரெடி ஒரு 30 பீப்புளுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். இது 3 months லேட் ஆன காரணமே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்துட்டு ஒரு ஐடி வந்துட்டு 1000 எவ்வளவோ வரும். சரியா? ஸோ ப்ளீஸ், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சொல்லுங்கள். ஆனால் உண்மையிலே தேவைப்பட்டால் சொல்லுங்கள். தயவு செஞ்சு என்கிட்ட வந்துட்டு இப்போ போன தடவைலாம் போடும்போது பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு எப்படி போடுறாங்க அப்படின்னா, சரி எங்கள் வீட்டில் காசு இருக்குது, ஆனால் எனக்கு கேட்க ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் காசு இருக்குது கேட்டால் தருவாங்க, ஆனால் கேட்க ஒரு மாதிரி இருக்குது, அதனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. அது வந்துட்டு சரியா படாதுங்க. சரிங்களா? ஸோ உங்கள் சிச்சுவேஷன் அப்படி இருந்துச்சுன்னா, உங்களோட மோசமான சிச்சுவேஷன் இருக்கிறவங்கள தான் நான் வந்துட்டு பார்ப்பேன். எங்கேயுமே கேட்டாலே கிடைக்காதுன்னு சில பேர் இருப்பாங்க, அவங்கள தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும்.
என் ஹஸ்பண்ட்டு காசு இருக்குது சார், ஆனால் கேட்க எனக்கு கஷ்டமாக இருக்குது சார்பாங்க. ஸோ அது உங்களுடைய கஷ்டம். நான் உங்களுடைய கஷ்டம் ஒன்றும் இல்லை, அது டம்மி அப்படிலாம் சொல்லலை, டிஃபிகல்ட்டி தான் இல்லைன்ட்டு சொல்லலை. ஆனால் உங்களை விட டிஃபிகல்ட்டாக எங்கே கேட்டாலும் கிடைக்காதுன்னு ஒருத்தர் இருக்கான் பார்த்தீங்களா, அவனை தான் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கனாலோ, இல்லை சில பேர் வந்துட்டு எப்படின்னா, சரி எனக்கு இது வேண்டாம், அந்த 3000 ரூபா பேக்கேஜ் ஒன்று இருக்கும் பாருங்க, அது கொஞ்சம் வாங்கித்தாங்க அப்படின்னீங்கனாலோ, நான் அதுக்கான ஆள் கிடையாது. சரிங்களா? நான் நிறைய பேருக்கு ஒரு விஷயம் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ 3000க்கு உங்கள் ஒரு ஆளுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக 1000 ரூபாய்க்கு 3 பேர் கொடுக்கலான்னு நினைப்பேன். ஸோ அதையும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. ஏன்னா 2-3 பேர் நடுவில் அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட நான் ஓப்பனாக சொல்லிட்டேன், நீங்கள் 2500 ரூபாய்க்கு பேக்கேஜ் வாங்குறது நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் வேணால் வாங்கிக்கிடுங்க ப்ரோ. நான் உங்களுக்கு 2500 ரூபா 3000 ரூபாய்க்கு நான் பேக்கேஜ் வாங்கி கொடுக்குறதுக்கு 3 பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருவேன். இதுதான் என்னுடைய மைண்ட் செட்டு. இப்படிதான் நான் இது பண்ணி யோசிச்சு வச்சிருக்கேன். இது பண்ணுறதே நம்ம ஏன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் உங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு. நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்லை ஏற்கனவே கிளியர் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை இனிமேல் நீங்கள் கிளியர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் 100 ஐடி வாங்கி கொடுக்கணும் கிடையாது, 1 ஐடி வாங்கி கொடுக்கலாம், இல்லை 2 ஐடி வாங்கி கொடுக்கலாம். அப்படி எவ்வளோ முடியுமோ ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா இந்த சிச்சுவேஷனில் அந்த படித்து வெளியே வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயம். படிக்கிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்துட்டு முக்கால்வாசி தூரம் கடலை நீந்தி வந்து கால்வாசி தூரம் யாராவது கைப்பிடிச்சு தூக்கிட மாட்டாங்களான்னு ஏங்கிட்டு இருக்கிற எவ்வளோ பேர் உண்டு. அவங்கள யாரையாவது தூக்கி விடுங்க, அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கோம். நம்ம கோர்சஸ் வந்துட்டு வெப்சைட்டில் இருக்குது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பை பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜிக்கே கோர்சஸ் இருந்து எல்லாமே போயிட்டுருக்குது. நம்ம கிளாஸஸ் வந்துட்டு இனிமேல் இந்த மாதம் ஃபுல்லாகவே, மே மாதம் ஃபுல்லாகவே ஒக்கேப் மாதமாக கொண்டு போக போகிறேன். எல்லா சாட்டர்டேயும் கன்ஃபார்மாக 100% ஒக்கேப் மேரத்தான் இருக்கும். 4 ஹவர்ஸுக்கு ஒக்கேப் மேரத்தான், மினிமம் 4 ஹவர்ஸ்க்கு ஒக்கேப் மேரத்தான் நம்ம சனிக்கிழமை பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் மறக்காமல் வந்துருங்க. அடுத்த மாதம் கிரிட்டிக்கல் ரேஸ்டிங் ஃபுல் மேரத்தான் நம்ம போக போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆகுது. எல்லா சேனலில் எல்லா இடத்துலையும் பார்த்தனாலுமே படிக்கிறது வந்துட்டு அப்படியே டவுன் ஆகிடுது. ஏன்னா எக்ஸாம் வரல அப்படிங்கும்போது அப்படியே ஜாலியாக அப்படியே போகிறாங்க, ஒரு ரிலாக்ஸ்டாக படிக்கிறாங்க. அந்த மாதிரி படிக்காதீங்க. டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எக்ஸாம் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்றும். எவ்ரி டே இஸ் ப்ரெஷியஸ், எவ்ரி சிங்கிள் ஆர் இஸ் ப்ரெஷியஸ். ஒவ்வொரு மணி நேரமும் முக்கியம்தான். நமக்கு நேரங்களை வீணடிச்சிடாதீங்க, பின்னாடி ரொம்ப நமக்கு துன்பமாக போயிடும். ஸோ இவ்வளோதான். இந்த விஷயத்த வேணும் அப்படின்னா நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க. நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நமக்கு வந்துட்டு பல்காக வாங்கும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு 100 ரூபா குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ கான்டாக்ட் பண்ணி வாங்கி கொடுக்கணுன்னா வாங்கி கொடுக்கலாம். இல்லை நீங்களே பை பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். திரும்பவும் நான் சொல்கிறேன், இதில் முக்கால்வாசி பங்கு என்னுடையது கிடையாது. இதில் முக்கால்வாசி பங்கு நம்ம டீமுடைய பங்கு. இப்படிலாம் நாம் ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம டீம்லையோ மற்றவங்களோ இதெல்லாம் பண்ணாதீங்க, வேண்டாம், நம்ம பார்த்துக்குவோம் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கஷ்டப்படுற பசங்களுக்கு இன்னும் நிறைய பண்ணுவோம் தான் சொல்லுவாங்க. ஸோ நம்ம டீமாக இருக்கட்டும், ஹெல்ப் பண்ணுற அந்த தம்பிகளும் தங்கச்சிகளுக்குமா இருக்கட்டும். ஒரு பொண்ணெல்லாம் ஹெல்ப் பண்ணிவிட்டு என் பேர் சொல்ல வேண்டாம் சார்ன்ட்டாங்க. அதனால தான் ஆக்சுவலாக நம்ம சொல்லலை. ஸோ அப்படி இருக்கிற அந்த நபர்கள்னால தான் இதை பண்ண முடியுது. சரியா? ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். இந்த மாதிரி நல்லவர்கள் இன்னும் நிறையா வரணும், வெளியே வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணுங்க. அதில் கிடைக்கிற அந்த சந்தோஷத்துக்காகவே பண்ணுங்க. அதில் கிடைக்கிற அந்த மன திருப்தியும் மன நிறைவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஓகே, டாட்டா. ஃபார்ம் கீழே இருக்குது, வேணா ஃபில் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.